அதுக்கு உதாரணம் ராதிகா. ராதிகா சித்தி தொடர்ல எவ்வளவு அளவுக்கு வளர்ந்தாங்க. அவங்கள சித்தி 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 அவங்களுக்கு கூட்டம் கூட்டம். மதுரையில எம்எல்ஏல அவங்க நின்னாங்க. அவங்கள கூட்டின கூட்டம் ஓட்டு போட்டிருந்தாலே அவங்க 10,000 ஓட்டு தாண்டி இருப்பாங்க. ஆனா அவங்க வாங்கின ஓட்டு 800 ஓட்டு. வெறும் 800 ஓட்டு வாங்குறாங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். கூட்டின கூட்டம் ஓட்டு போட்டாலே 10,000 ஓட்டு. ஆனால் அதுவே இல்லை. அதனால கூடிய கூட்டம் நடிகர்களுக்கு அதுல நடிகர்கள் யார் யார் இதுல ஜெயிச்சு காட்டினாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், அதே போல டாக்டர் கலைஞர். இவங்களை தவிர ஃபீல்டுல வந்தவங்க எல்லாம் பெருசா இதுவரையிலும் பெரிய அளவுல சாதிக்க முடியல. நீங்க இதுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தெலுங்கு ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா கூட அங்க கூட தெரிஞ்சியால வர முடியல. பவன் கல்யாணே கூட்டணி வச்சுதான் போய் இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர் ரேங்க்கு வராரு. தனியா போய் எங்கெங்கயோ போய் பார்த்தாரு, ஒன்றும் முடியல. கைப்பற்றத்துக்கு கூட்டணி வச்சு. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு பவன் கல்யாண் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. நீங்க கூட்டணியில தான் போகணும், நீங்க தனியா நின்னீங்கன்னா அது மற்றவர்களுக்கு சாதகமாக போயிடும், உங்களோட உழைப்பெல்லாம் வீணா போயிடும்ன்றார். அதனால விஜய் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். காங்கிரஸோட கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் அரசியல் எல்லாமே நடக்கலாம். அப்ப டிஎம்கே இதெல்லாம் ஒன்னாயிடுன்றீங்களா? அவர் டிஎம்கே தானே எதிர்க்கிறாரு. இல்ல அப்படி இல்ல. அதாவது காங்கிரஸ் வெளியே வந்துருமா? அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதாவது மக்களுக்காக பணி செய்ய நம்ம வரோம். நாங்க ஆட்சியில 67 இறங்கணும். 52 வயசுக்கு 52 ஆண்டுக்கு மேல இன்னும் நாங்களால ஆட்சியில வரல. ஆட்சியில பங்குல கூட பங்கு பெற முடியல. முழுமையா முதலமைச்சர். அதனால விஜய் கொடுக்கிறேன்றாரு. அதுதான் மேலிடம். ராகுல் காந்தி தலைமையில அவங்க தலைவர், இளம் தலைவர் அவங்க ஆபீஸ்ல இருந்து டீம்ல இருந்து பேசுறதா தகவல் வந்திருக்கு. அவர் சொன்ன பிறகு அண்ணன் திரும்பவும் மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் நான் பிரதமர் ஆகக்கூடாது, எனக்கு தகுதி இல்லையான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் அவருக்கெல்லாம் பதில் புன்னகையா தான் இருக்கணும். அதாவது நம்மளோட உயரத்தை முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்த ஒரு ரவுண்டு. நான் மொத்தம் 3 தரம் தேர்தலில் போட்டி இருக்கேன். அதுல 3 தரத்துல ஒரு தரம் நான் ஜெயிச்சேன். 2வது தரம் ஸ்பெக்ட்ரம் வந்தது 2011ல. ஸ்பெக்ட்ரம் வந்தப்போ எல்லாரும் தோத்தோம், பெரும்பாலான எல்லாரும் தோத்தோம். அதுல அப்பதான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றார். அதுக்கப்புறம் 3வது தேர்தல் நாடாளுமன்றத்துல 2014க்கு நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் 40,000 வாக்குகள் பெற்றேன். மற்ற வேட்பாளர் காங்கிரஸ்லயே இருக்கிற வேட்பாளரை கம்பேர் பண்ணும்போது நான் தான் ஒரு 5வது இடத்துல வந்தேன். தமிழ்நாட்டுல 5வது இடம். நான் 40,000 ஓட்டு வாங்கினேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் நின்று இருக்கேன். ஸோ நான் அதுக்கு எய்ம் பண்ணலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றி இருக்கேன். ஸோ நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் ஒரு பிரதமர் ஆகுவேன், நான் ஒரு முதலமைச்சர் ஆகுவேன்னா என் உயரம் எனக்கு தெரியாதா? அந்த உயரம் கூட தெரியாம இருக்காருன்னு தெரியல திருமாவளவன். அவர்லாம்